ஆனா சத்தமா ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணே. அதான் நான் சொல்றேங்கண்ணா, அதாவது அந்த எப்பவுமே இந்த கிரீக் பிலாசபி படிச்சுக்கினாங்கன்னா, ஒரு ராஜா வந்து பக்கத்து நாட்டை பிடிப்பான், அப்ப தப்பிச்சுக்குவான். தூரமா இருக்கிற நாட்டை பிடிக்க போகும்போது உள்நாட்டை விட்டுருவான். இதான் கதை. இன்னைக்கு கரூரும் போய் கோயம்புத்தூர்ல எதுவும் இல்லாம உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் இல்லாம ஒரு மனிதர் இருக்கத்தான் போறாரு. நீங்க 4ஆம் தேதி மே அந்த செய்தியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கரூர் முற்றிலும் இன்னைக்கு திமுக கையில் இருந்தாலும் 4 தொகுதியும் போய் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு எந்த தொகுதியும் கிடைக்காத ஒரு நிலைமை வரும்போது அது பேராசை. இது பேராசை. கரூர் 4 வேணும், கோயம்புத்தூர் 10 வேணும். செந்தில் பாலாஜி கடவுள். அதனால கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக தரமான ஒரு வேட்பாளர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நடந்து வீதி வீதியாக வீடு வீடாக போகக்கூடிய ஒரு வேட்பாளர். அவர் எனக்கு பிடிச்சதே நடந்து போறாங்க, வண்டியை யூஸ் பண்றது. அதனால அம்மன் அர்ஜுன் அவர்கள் அங்க ஃபைட் பண்றாரு, கம்பீட் பண்றாருன்னா ஒண்ணு இல்லைங்க. அம்மன் அர்ஜுன் அவர்களுடைய வேகமான வேலையை பார்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கு பிடிக்காம வெளியே. கரூர்ல பாருங்க, திரு அண்ணனுக்கு நான் உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளர் யாருக்கு? கரூர்ல செந்தில் பாலாஜியினுடைய மாற்று வேட்பாளர் அவருடைய சொந்த தம்பி அசோக். இன்னைக்கு அசோக் சைலண்டா நாமினேஷன் ஃபார்மையும் கொடுத்துட்டு இடி 1.5 வருஷமா தேடிச்சு. தமிழ்நாடு போலீஸ் 1.5 வருஷமா கோழி அமுக்கிற மாதிரி அமுச்சு வச்சு, அவர் வெளியே உள்ள இந்த அடக்கோழி பார்த்தீங்கன்னா முட்டை போட்டதுக்கு அப்புறம் கோழி அமுச்சு வைக்கிற மாதிரி எங்கேயோ பதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பெயில் கிடைத்த பிறகு செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் திரு அசோக் கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரோடு போறார். ஆனா எங்கேயாவது செந்தில் பாலாஜி சொன்னாரா என்னுடைய சகோதரர் அசோக் வந்து டம்மி கேண்டிடேட் நீங்க சொன்னாரா? அதனால எனக்கு நாளை நான் கரூரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அபிஷியல் டிஎம்கே கேண்டிடேட்டுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுதான்னு நான் பார்த்துக்கிட்டேன். வேணும்னே ஒரு ஃபால்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து நிராகரிக்கப்பட வச்சுட்டு வேற வழி இல்லை, டம்மி வேட்பாளர் அசோக் தான், அவரு தான் உதயசூரியனை போட்டிடுவாருங்கிற டிராமாவும் கரூர் நடக்கிற வாய்ப்பு இருக்கு.